பொட்டேட்டோ ஃபில்லிங் பண்ணிடலாம். ஸோ 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. இந்த ஆயிலில் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ஆயிலில் ஆனியனும் பச்சை மிளகாவையும் போட்டேன். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுவோம். ஆனியன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகுறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சால்ட்டு போட்டுட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஆனியன் சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஆனியன் வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இது வந்து ஒரு பேசிக்கான ஃபில்லிங் தான், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 1 மினிட் இதை ஃப்ரை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆயாச்சு. இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வடை போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். ஸோ 2 வெங்காயம் 2 தக்காளி. ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணுவோம். நல்லா குக் ஆயாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், அவ்வளோதான். ஸோ இந்த 3 மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 1 மினிட் இதை நல்லா சாட்டே பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து இதில் வந்து பட்டாணி போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபில்லிங் ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு வந்து ஆலு டிக்கி இல்லைன்னா ஆலு கட்லெட் சொன்னேன்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் ஃபில்லிங் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா இல்லைன்னா ரஸ்க் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா ஒரு 4 பீஸ் எடுத்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. நான் இன்ஃபேக்ட் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரெஷ் ப்ரெட்டை வந்து மிக்சியில் 2 சுற்றி எடுத்திருக்கேன். அதுதான் பிரெட் க்ரம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தரும். அப்போ வந்து நமக்கு ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட பொட்டேட்டோ கட்லெட்டுக்கு பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 4 பீசஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கட்லெட் எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிடலாம். ஓகே, டிப் பண்ணி அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். பண்ணி நல்லா கோட் பண்ணிடுங்க. ஸோ கோட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸோ நம்மளோட கட்லெட் வந்து கோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கட்லெட்டுன்னு இல்லை, எந்த கட்லெட் பண்ணாதான் இருந்தாலும் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. ஸோ அந்த கோட்டிங் வந்து நல்லா செட் ஆயிரும். அப்போ ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. ஸோ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட கட்லெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு, எடுத்துடலாம். ஸோ எவ்வளோ கோல்டனாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.